தனிப்பட்ட காஸ்டையோ தனிப்பட்ட ரிலீஜியஸையோ நான் வந்து சொல்லுறது விரும்பலை. எல்லாமே சாப்பிட்றாங்க சார். யாரெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா சி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிலீஜியஸாக நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது சார். சில பேர் தான் சார். எல்லா ரிலீஜியஸ்லையும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார். அவங்க தான் இந்த இஷ்யூ ஆகுறாங்களே தவிர வேறு யாருமே எந்த ரிலீஜன் கெட்டதெல்லாம் கிடையாது சார். மண்ணீரல் ஒன்று விற்கிது சார். இங்கே டாக்டரே சில பேர் சொல்லிடுறாங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, மண்ணீரல் வாங்கி சாப்பிடுங்க. ஆட்லேயும் இருக்குது மாட்லேயும் இருக்குது. தலைக்கறி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திக்கிடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சுத்திரியா அரிசிமாவை அரைச்சி நல்லா திக்காக பண்ணி இந்த கையில் போட்டு தட்டுவாங்க. அந்த திக்கிடி மாதிரி விஷயத்துக்கு சேமியா மக்ரூனி இதெல்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தலைக்கறி போட்டிங்கன்னா தனி டேஸ்ட். வேறு கறி போட்டால் கூட அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. பீஃப்னாவே முஸ்லீம்ஸ்லேயே நிறைய பேர் வருகிறாங்க. ஃபேமிலிலேயே என்னை தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட்டூர்னாவே ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் தான். புளியாந்தோப்பு மைனை தொட்டியாக தான் ஃபஸ்ட்டு, அங்கே செகண்ட் இங்கே காவா இருக்கும். அது பேர் மணப்பாத்தா காவான்னுவாங்க. அந்த காவா மொத்தமாக தைலந்து வருது. அங்கே தான் ஒரு சின்ன கடை போட்டாங்க. அதை ஆரம்பித்தார் நூர்தீன் பாய் ஃபேமிலி. நூர்தீன் பாய் தான் ஆரம்பித்தார். அவங்க ஃபேமிலி தான் பீஃபுக்கு ஃபேமஸ். கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. யாருமே ஃப்ரீசரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீசர் கறி நம்ம ஊரில் இருந்து கேட்டிங்கன்னா 99.99% கிடைக்காது. நார்த் சென்னை சொல்கிறோம் பார்த்தீங்களா, நார்த் சென்னையில் நம்ம ஊரை தேடி வந்து கறி வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் கஸ்டமர்ஸே இருக்கிறாங்க. மயிலாப்பூர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸு நார்த் சென்னையில் அவங்களெல்லாம் இங்கிலேருந்து சப்ளை ஆகுது. பார்த்தீங்கன்னா நேற்று அறுத்தது இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பர்ஃபெக்டாக சொன்ன மாதிரி இருக்காது. நம்ம கிட்ட அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எங்ககிட்ட மட்டும்தான் கிடையாது, ஊரில் எல்லா இடத்துலையும் தராங்க. 1-2 பேர் பேரை கெடுப்பாங்க. முஸ்லீம்ஸ்னாவே அந்த கசாயி கடை வச்சுருப்பாங்க அப்படின்றவாங்கள. ஏன் தலைமுறையில் யாராவது இருந்திருக்கலாம், மேபி 1-2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய அனுபவம் நாங்கள் பக்ரீத்துக்கு எப்போவுமே கொடுப்போம். பக்ரீத்துக்கு நாங்கள் எப்போவுமே அந்த ஆடு குர்பானி கொடுக்குறது, மாடு குர்பானி கொடுக்குறது, இந்த அனுபவம்லாம் சின்னதாக இருக்கும். வாங்கும் போது அந்த அனுபவம்லாம் இருக்கும் சந்தையில். சரி, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கிராசரி வச்சுருந்தேன். இப்போ பீஃப் ரன் பண்ணுற இடத்துல கிராசரி வச்சுருந்தேன். இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எனக்கு ஷார்ட் ஆகிடுச்சு கடை. ஸ்டாக்ஸ்லாம் நிறையா விற்க முடியல, இங்கே ஸ்டோர் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணேன், பக்கத்தில் இன்னொரு ஷாப் எடுத்து அங்கே கிராசரியை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்த என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது சரி, பீஃப் நீட்டாக இங்கே எதுவுமே கிடையாது, எப்படி நீட்டாக ஒரு ஷோரூமில் கொடுக்குறோம் எப்படி தரலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் டைல்ஸு ஃபுல் கிரானைட்டு கீழே மார்பிள்ஸ்லாம் போட்டு இந்த செட்டப்பை எடுத்துகிட்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன். பட்டூர்னாவே ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் தான். ஸ்டார்டிங்கில் 10 5 கிலோ தான் என் கடையில் விற்கும். மாடு தான் இருப்பேன், செட் ஆகாது, ஓடாது. பக்கத்து கடைங்களுக்கு கறிங்களை கொடுத்துருவேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் அது வர்க்கத்தாய் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டென்ஸாகவே வேறு ரேஞ்சிலே போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 10 12 மாடு 13 மாடுன்ற ரேஞ்சிலே போகுது. நீங்கள் என் கடை வந்தீங்கன்னா இதில் தான் வேணும்னா அதில் கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதிலே கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், அதில் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சக்கையாக தான் இருக்கும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்காது, பீஃபை வெறுத்துருவீங்க, நாங்கள் போட்டு தரோம், மிக்சிங் போட்டு தரோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போனு மார்கன், அதான் செஸ் பீஸு, இந்த லைனு சாப்ஸு இதெல்லாம் கலந்து நாங்கள் உங்களுக்கு வெட்டி தருவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் கஸ்டமருக்கு ரீச் பண்ணதுனால தான் எங்கள் கடையை தேடி நிறையா கஸ்டமர்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 years தான் இங்கே பீஃப் ரன் ஆகிட்டு, பீஃப் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. பீஃப் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நார்த் சென்னை, வட சென்னை, அதுக்கப்புறம் புளியாந்தோப்புலாம் சொன்னோம். புளியாந்தோப்பு மைனை தொட்டியாக தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் பட்டூர் தான். நீங்கள் எங்கே சர்க்கிளில் போனாலும் சரி இந்த அளவுக்கு பீஃபை சேல் எங்கேயும் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு அங்கே, செகண்ட் இங்கே. எங்கள் ஊரில் பீஃப் இருக்குது தடை. பீஃப் கறி உள்ளே வந்து விற்கக்கூடாது. ஊர் எல்லையில் தான் விற்க, பார்டரில் தான் விற்கணும். ஊருக்கு அந்த பக்கம் காவா இருக்கும். அது பேர் மணப்பாத்தா காவான்னுவாங்க. அந்த காவா மொத்தமாக தைலந்து வருது. அங்கே தான் ஒரு சின்ன கடை போட்டாங்க. அதை ஆரம்பித்தார் நூர்தீன் பாய் ஃபேமிலி. நூர்தீன் பாய் தான் ஆரம்பித்தார். அவங்க ஃபேமிலி தான் பீஃபுக்கு ஃபேமஸ். பீஃப்னாவே நூர்தீன் பாய் ஃபேமிலி. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க தான். என்ன தவிர இன்னும் 1-2 பேர், இன்னும் 1-2 பேர் மேக்ஸிமம் அவள் தான். மற்ற எல்லாமே அவருடைய சன்னு, அவருடைய பிரதரு, அவருடைய பேர பசங்க அவங்க தான் இருக்கிறாங்க. நான் வந்து இந்த ஃபீல்டு முடிச்சு எங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சம்மந்தம். கஷ்டப்பட்டது அந்த பீஃபை ஃபேமஸ் பண்ணது எல்லாமே அவங்க தான் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஒரு கடை தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரதர்ஸு சன்ஸ் அவங்களாம் வெளியில் வரும்போது தனித்தனியாக கடை போட ஆரம்பித்தாங்க. இதை வச்சு தான் இந்த பட்டூர் ஃபேமஸ்ஸு. கறி நீட்டாக இருக்கும். கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. யாருமே ஃப்ரீசரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீசர் கறி நம்ம ஊரில் இருந்து கேட்டிங்கன்னா 99.99% கிடைக்காது.
என்னைக்காவது ஒரு சேலு லோவர் சேல் அந்த அமாவாசை அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஏதோ ஓடலன்னா ஃப்ரீசரில் வச்சு அது வந்து வெளியில் அது ஃப்ரீசர் கறிக்குன்னு வருவாங்க. அதுதான் அங்கே தான் தருவாங்களே தவிர மக்களுக்கு யாருமே தர மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் மீட். ஃப்ரெஷ் அண்ட் மீட் எல்லா பேர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஊரில் ரியலாக ஃப்ரெஷ் அண்ட் மீட் தான் கிடைக்கும். இதுலேயும் சரி, ஆட்டுக்கறிலையும் சரி, கோழிக்கறிலையும் சரி, எதுவுமே ஃப்ரோசான் கிடையாது. நார்த் சென்னை சொல்கிறோம் பார்த்தீங்களா, நார்த் சென்னையில் நம்ம ஊரை தேடி வந்து கறி வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் கஸ்டமர்ஸே இருக்கிறாங்க. மயிலாப்பூர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸு நார்த் சென்னையில் அவங்களெலாம் இங்கிலேருந்து தான் சப்ளை ஆகுது. 50% சொல்ல முடியாது, ஒரு 20 to 30% கம்பல்சரி இங்கிலேயும் ஹோட்டல்ஸுக்கு இங்கிலேருந்து தான் போகுது. ஃப்ரெஷ் அண்ட் மீட்னால சில இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று அறுத்தது இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பர்ஃபெக்டாக சொன்ன மாதிரி இருக்காது. நம்ம கிட்ட அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கள் கிட்ட மட்டும்தான் கிடையாது, ஊரில் எல்லா இடத்துலையும் தராங்க. 1-2 பேர் பேரை கெடுப்பாங்க. அது இங்கே கம்மி, குறைவு. இங்கே நீட்டாக கொடுப்பாங்க, கேட்குற கறியை கொடுப்பாங்க. 80-100க்கு மேலே போக மாட்டோம் வெயிட். மேக்ஸிமம் மினிமம் 60, இல்லைன்னா 80-100, அவ்வளோதான். அதுக்கு மேலே போனோன்னா ஹோட்டல்ஸ் தான் போகும். அது கீழே நாங்கள் கஸ்டமருக்கு தர மாட்டோம். வெளில ரெட் மீட் அண்ட் ஒயிட் மீட்டுன்னு இருக்குது இதில். அதாவது ஒயிட் மீட்டு எப்படி சொல்லலாம், இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ரெட் மீட் தான். இதில் பெரிய 100 கிலோவுக்கு மேலே, நீங்கள் 80 கிலோக்கு மேலே போயிட்டாவே கறி வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். 80 கிலோ கீழே போனால் ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். 60 to 80 நீங்கள் ஆச்சு ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். இதை தான் ஒயிட் மீட்டுன்னு வாங்குவோம் இந்த பீஃபில். இது நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு மேக்ஸிமம் ஒயிட் மீட் தான் தருவோம். சில பேர் அந்த ரெட் மீட் கேட்பாங்க, அதுதான் லைக் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து வரும் ரவாஸு அப்படின்வாங்க. கொழுப்பு மாதிரி ரவாஸுன்றது கறி மேலேயே வரும், கொழுப்புன்றது தனியாக வரும். பீஃப்ன்றது ஒரு கோட்டை மாதிரியோ, ஒரு சிக்கனை மாதிரியோ, இல்லை ஒரு ஃபிஷ்ஷை மாதிரியோ, அப்படி தான் ஒரு மீட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ரே கூட பண்ணுவாங்க. அதுக்கிட்ட நாங்கள் போகிறது கிடையாது. நாங்கள் வர்றது எல்லாமே காலை. எது எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு இதெல்லாம் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது உட்பட்டு தான் நாங்கள் அறுத்துட்டு இருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பிரதர்ஸுக்கு, அந்த சிஸ்டர்ஸுக்கு, அவங்களுக்குலாம் சாரி ஃபார் திஸ் சே திஸ், அவ்வளோதான். பீஃப்னாவே முஸ்லீம்ஸ்லேயே நிறைய பேர் வருகிறாங்க. என் ஃபேமிலிலேயே என்ன தவிர யாரும் சாப்பிட மாட்டாங்க. பீஃபா ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. பீஃப்ன்றது இப்போ திட்டும் போதே நம்ம எப்படி திட்டுறோம், மாடு அப்படின்றோம். ஒரு தாழ்வாக தான் நம்ம மாடை வச்சுருக்கோம். அந்த பீஃப்ன்றது மக்கள் மத்தியில் அப்படி தான். இப்போ என் கடையில் கிராசரியில் வேலை செய்கிறானுங்க, இங்கே ஸ்டோரேஜ் ஏரியா வச்சுக்கிறேன் பேக் சைடில். அங்கேன்னு வந்தாங்கன்னா என் கடைக்குள்ளேயே ஆள் வர மாட்டாங்க. எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். பாய் பீஃப் இருக்குது பாய், நான் போல பாய். அது அவங்களுடைய மனப்பான்மை. நெக்ஸ்ட் தலைமுறை, அத்தனை ஜென்ரேஷன். எங்கள் ஃபேமிலியில் நான் வந்திருக்கிறேன், நான் பீஃப் கடை வச்சுருக்கிறேன், நான் பீஃப் சாப்பிடுவேன், என் பசங்க சாப்பிடுவேன், என் ஒய்ஃப் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அத்தை சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற எனக்கு முன்னாடி இருந்த யாருமே தொட மாட்டாங்க. என் சிஸ்டர்ஸ்லேயே ஒரு சிஸ்டர் சாப்பிடாது. எஜுகேட்டட் தான், அவங்களும் MBA முடிச்சிருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, அவங்க தொட மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த பீஃப் அவங்களுடைய சில பேருக்கு ஃபிஷ் பிடிக்காது, சில பேருக்கு ப்ரான் பிடிக்காது. அது அவங்களுக்கு இரிட்டேட், அவ்வளோதான். இது அப்படின்வாங்க, மீனா அப்படின்னா. ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஆட்டு போட்டியை சில பேர் தொட மாட்டாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க மாட்டு போட்டியை தொட மாட்டாங்க, ஈரல் தொட மாட்டாங்க. சில பேர் ஈரில் தான் லைக் பண்ணுவாங்க. போட்டியா, வானப்பா எனக்கு அப்படின்ற ஒரு, அதுதான் நார்மல் கான்செப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீம்ஸ்லேயும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க. எங்கள் அத்தெல்லாம் இருக்கிற ஜஸ்ட் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவோம். பீஃப் சாப்பிட்றவங்கள மட்டமாக பார்க்குறாங்க அப்படின்ற கான்செப்ட். அது சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு தலைமுறை ஆகும் சார். மேற்கொண்டு சாப்பிட்றாங்க சார். நான் தனிப்பட்ட காஸ்டையோ தனிப்பட்ட ரிலீஜியஸையோ நான் வந்து சொல்லுறது விரும்பலை. எல்லாமே சாப்பிட்றாங்க சார். யாரெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா சி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிலீஜியஸாக நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது சார். சில பேர் தான் சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் இருக்கிறோம், 10 பேர் 20 பேர் இருக்கிறோம். 20 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் சார். அதில் 1-2 பேர் கேட்டால் உள்ளுக்குள்ளேயே அந்த குட்டக்கலிங்கன்னுவாங்க. அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறவன், இன்னொருத்தனை போட்டு கொடுக்குறவன், இவன் பண்ணது அவன்கிட்ட போய் சொல்கிறவன், அந்த மாதிரி 2 பேர் இருக்கும் பொழுது எல்லா ரிலீஜியஸ்லேயும் 2 பேர் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு அது தேவைகள் தெரியுது சார். மண்ணீரல் ஒன்று விற்கிது சார். இங்கே டாக்டரே சில பேர் சொல்லிடுறாங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, மண்ணீரல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டால் ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது சார். ஆட்லேயும் இருக்குது, மாட்லேயும் இருக்குது, எல்லா ஜீவராசிலையும் வரும், கோழியில் வராது, மற்ற எல்லாத்துலேயும் வரும். தலையிலேன்னு கால் வரைக்கும் எல்லாமே தனி பாட்டாக பிரிப்பாங்க சார். தலைக்கறி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து திக்கிடி கேள்விப்பட்டுக்கிறீங்களா, சுத்திரியா, அந்த மாவை அரிசி மாவை அரைச்சி நல்லா திக்காக பண்ணி இந்த கையில் போட்டு தட்டுவாங்க. அந்த திக்கிடி மாதிரி விஷயத்துக்கு சேமியா, மக்ரூனி இதெல்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தலைக்கறி போட்டிங்கன்னா தனி டேஸ்ட். கறி போட்டால் கூட அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் சார். இந்த பக்கம் கிடைக்காது சார். தஞ்சாவூர், காயல்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலூர், ஆம்பூர், பேரணாம்பட்டு இந்த பக்கம்லாம் போனால் இதெல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தலைக்கறிலேன்னு அப்படியே வந்தீங்கன்னா அந்த கழுத்து நெக் பீஸ் தனியாக எடுப்பாங்க. நெக் பீஸாக நல்லா சாஃப்ட் சைடு போனோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, மார்கண்டன்னு வாங்க, லைனுன்னு வாங்க, சாப்ஸுன்னு வாங்க. ஃபுல்லாக அதில் போன் இருக்குது. மார்கண்டை அப்படியே சாப்பிட்லாம், சாப்ஸு போனோட வரும்.
போனுனாவே கிட்டத்தட்ட கால்சியம் தான். வால்ன்றது மேக்ஸிமம் சூப்புக்கு தான். வால் இந்த சூப்பு அப்போ ஃப்ரைக்கு செமி கிரேவி பண்ணுவாங்க. இந்த ரொட்டி, இடியாப்பம், இட்லி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். வால் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் போன் இஷ்யூ, கால் சாப்பிட்டாலும் அந்த பேக் போன் இஷ்யூ, அந்த ஜாயிண்ட் பெயின் ரிலீஸு, டயர்ட்னஸ்ஸு, அந்த டல்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்கள பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ஆன்மத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். லெக் பீஸ் அதெல்லாம் போன்லெஸ்ஸாக கிடைக்கும், கறியாக தான் கிடைக்கும். ஷோல்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஷோல்டர் அவங்கள கழிச்சு போன்லெஸ் பண்ணாங்க பாருங்கள், அதெல்லாம் சாஃப்டஸ்ட் சைட். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அந்த அப்படின்னீங்கல்ல, என்ன பீஃபா அப்படின்னீங்கல்ல, அவங்கெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அந்த சின்ன மாடுனால தான் ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. மாடை மறந்துட்டு இந்த கறியை வாங்குறவங்க எப்படி வாங்குறாங்க, இது மட்டன் மாதிரியே இருக்குது இந்த கறி. மட்டன் வந்து 900 to 800 to 1000 வரைக்கும் விற்குது.